வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்திரும்பல் வணக்கம். இந்த பதிவு பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர் தா ஜெயபட்டன் சப்போர்ட் ஒரு அண்ணாமலை சேனல். நேற்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். இந்த முருகன் அப்ளை பண்ணி போகும்போது அதிமுக வரப்போக அங்கே ஒரு சின்ன ஒரு முட்டலுக்கு முன்னாடி அங்கே ஒரு தடியடி பிரயோகத்தில் 2 பேருக்கு எலும்பெல்லாம் முறிஞ்சிருக்கு. பல பேர் காயம், ஆஸ்பத்திரி அட்மிட்டாக. அண்ணாமலையும் போய் அந்த அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு போகும்போது முருகன் பார்லிமெண்ட்டு எம்பி சம்மந்தமாக அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அடித்தவன் போய் பார்த்தார் ஹாஸ்பிட்டலில், விளக்கம் கேட்டுட்டு. அப்புறம் எஸ்பி வந்துட்டார். நிறைய போலீஸெல்லாம் இருந்து கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் ஊட்டியில். அப்புறம் அவர் கேட்குறாரு எஸ்பி, தெரியாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு சில தவறு, நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஆகி போச்சுன்னு. அப்புறம் இவரே மைக் எடுத்து அண்ணாமலை, ஏன்னா போலீஸ் களங்கம் பண்ண வேண்டாம், மேலே தேர்தல் ஆணையத்தில் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அதோட கலைஞ்சு போகிற அளவுக்கு பண்ணார். அதிமுகவில் சில பேருக்கு ஏதோ காயம், அவ்வளோதான். பட் அடித்தது இது மாதிரி ஆனது பிஜேபி ஆயிடுச்சு சொல்கிறாரு. பட் இது என்ன, யாராவது ஆப்போசிட் சைடில் தான் இருக்கா ஒன்றும் தெரில. என்ன இது பயமுறுத்துக்கு வேண்டி திமுக தரவில் பண்ணானா எதுவுமே தெரியாது. இன்ஸ்டன்ட் முதல்ல குறிப்பிட்டது தான். ஏடிஎம்கேக்கு சில பேர்த்த காயம், அது விசாரிப்பாங்க தேர்தல் ஆணையத்தில். பல கூத்து நடக்கும். அதில் இன்னொன்று, நேற்று இந்த துரை வைகோ மகன் புலம்பினான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நான் பம்பர் சின்னம் வைப்பேன்னு சொல்லிட்டு நேரு அந்த ஆர்கனைசர் அங்கே சொல்ல அவர் அது கண்டுக்காத மாதிரி இருக்கார். பம்பர் சின்னம் தாக்குப்பிடிக்கிற கட்சியே எவ்வளோ தூரம் இருக்குன்றது தெரியாது. இது பம்பர் சின்னத்தை பற்றி பையன் பேசி கடைசியில் நேரு போய் ஸ்டாலின்கிட்ட சொல்லி அவர் செத்தாலும் பரவாயில்ல தனி சின்னம் தான் அப்படி இப்படின்னு பேசியிருக்காரு வைகோ பையன். அவன் நொந்து போயிட்டானுங்க. அந்த நேருகிட்ட இருக்க ஆர்கனைசர் ஒர்க் பண்ணுறவங்களாம் இதாகி, ஒரு சீட்டை உங்கள் மகனுக்கு திருச்சி கண்டிப்பாக வேண்டும் என்று வற்புறுத்தினார். அதனாலே நாங்கள் காங்கிரஸ் மல்லு கட்டும் சூழ வந்தது. திருநாக்கரசு வரலாறு காணாத விதத்தில் ஜெயித்தார். காங்கிரஸ்க்கு அந்த தொகுதியை விட்டு கொடுக்க மனசே இல்லை. இப்படிலாம் சொல்லியிருக்கார் ஸ்டாலின். அப்புறம் வைகோட்டு எந்த ஸ்டாலின் வந்தாலும் சரி வெளில போனார், வாரிசு செத்தாலும் போக மாட்டேன்னு சொன்னார் வைகோ. இப்போ போயிட்டு பையன் இப்போ செத்தாலும் பம்பர்ஸில் தான் நிற்பேன். என்ன அப்போது அவ்வளோ நாசுக்காக வேறு விதமாக சொல்லக்கூடாதா? செத்தாலும் பரவாயில்லாம் பேசுகிற அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி வைகோட்ட ஸ்டாலின். கலைநிலைமை அறிந்து நடக்க வேண்டாமா? அவரை ஜெயிக்க வைப்பது அவ்வளோ எளிதல்ல. அனைவரும் உழைத்தால்தான் சாத்தியம். நான் சொல்வதை சொல்லிவிட்டேன், நீங்கள் தான் அவரிடம் பேசி மேற்படி பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள வேணும்ன்ட்டு. சரி, பம்பர் சிரிக்கணும் மாசுக்காக சொல்லணும். பம்பர் சில் நின்னாங்க. அங்கே கேட்டிங்கன்னா தினகரன் குக்கர் நிற்கிது. அது போக தேமுதிகவோட அந்த முரசா அது நிற்கிது. 3 இன்டைரக்டாக நிற்கிறாங்க. அதில் தினகரன் இதுக்கு சான்ஸ் வரும். ஏன்னா நம்ம கூட்டணி இருக்குது, பிஜேபி கூட்டணி இருக்குது. எடப்பாடிக்கு முக்குளத்தூர் பெல்ட்டு போட மாட்டோம். இந்த ஜெயிக்கிறது கஷ்டம். அது இப்போ வாலண்டரியாகவே பண்ணுவார் நேரு அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, இது நேருவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அரசியல் எப்படி வேணாலும் இருக்கும். நீங்கள் தோத்தா இது ஏன் தோத்துன்னு சொல்லி கேட்பார் ஸ்டாலின். நேரு பையன் நிற்கிற இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. மகேஷோ இல்லை திருநாக்க சீட்டு கிடைக்கிறனால ஏதாவது வழி பண்ணுவாங்கன்றாங்க. இதெல்லாம் அரசியல் கிடக்கு. அது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். இந்த கோட்டாவில் முடிச்சுட்டு வருவேன், கோட்டா படிச்சுட்டு வருவேன், அப்பா பேர் வச்சு வருவேன், இதெல்லாம் வேலைக்காகாது. இப்போ ஸ்டாலின் யார் உதனியாக கேட்குறேன். அந்த வரிசையில் இந்த தொகுதி நிற்கிறவங்க பற்றி இல்லை, நாங்கள் அறிவாலயத்தோடு தான் எங்களுக்கு எதிர்க்கிறோம் அப்படி திமுக சரியாக எதிர்க்கிறது. திமுக லட்சணம் தெரியும். திமுக தொண்டை உட்பட அந்த 1000 ரூபா மகளிர் கிடைக்கிறது இந்த இதோடு முடிஞ்சிடும், லோக்சபாவோடு முடிஞ்சிடும்ன்றதையும் சொல்லிட்டேன். அந்த அறவரை சொல்லி கொடுத்தா அந்த வரைக்கும் முடிஞ்சிடும். அது நாங்கள் பணத்தை எங்கள் பணத்தை தான் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், அது 1500 கொடுக்கலாம். இதுக்கு மேலே பழனிசாமி மேலே மோடி தான் வருவது தெரியுமில்ல. 3000 ரூபா கொடுக்குற பெண்களுக்குனா அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம். மேலே வர தெரியாதா? இவங்களுக்குலாம் யாரோ பிரதமர் கேண்டிடேட் இருக்கா, 3000 எப்படி கொடுப்பார் பழனிசாமி? இப்படி போட்டு தாக்குறாரு. ஸோ கோயம்புத்தூர் வளர்ச்சி வேணும்னா மேலே மோடி வரும்போது இங்கே இருந்தால் தான் முடியுன்றது அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டார். அதுக்கு போக தருமபுரியில் சௌமியா அன்புமணியா அந்த பாமக கேண்டிடேட் போட்டனையும் விலை வளர்த்து போயிட்டான் திமுகக்காரன். அவன் அந்த கூவாத்தூர்னா தெரியுமா அடிமிக்கு அந்த சசிகலா ஜெயிலுக்கு போகும்போது கூவாத்தூர் சம்பவம் அரங்கேற்றினாங்கல்ல பழனிசாமி தரப்பு. அந்த மாதிரி
கூவாத்தூர் சம்பவத்தை அரங்கேற்றிருக்காங்க. முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்யும்போது குளறுபடி ஏற்படலாம் என குற்றச்சாட்டு. லோக்சபா தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பணம் கொடுப்பதை தடுக்க சட்டசபை தொகுதி வரை 3 பறக்கும் படையெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் 50,000 அந்த மாதிரி பணம் வரலாம் பிடிக்கிறாங்க. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த பத்ராஹள்ளி அருகே தனியார் ரிசார்ட்டில் இங்கே நேற்று முன்தினம் தருமபுரி மாவட்ட திமுக பத்திரிகை பார்ட்டின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து பத்திரிகையாளர் அதிருப்தியாளர்லாம் கூப்பிட்டு வந்து இரவு 9 மணி துவங்கி விருந்து நள்ளிரவு நீடிச்சிருக்கு. அப்போது மாவட்ட செயலர் பழனியப்பன் பேசியதாக கூட்டத்தில் பங்கேற்ற திமுக நிர்வாகி ஒருவர் கூறியதார். தேர்தல் பணியில் கட்சியினர் தெரிந்தும் தெரியாமல் சில தவறுகள் செய்வார் அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் 5000 கொடுத்து சைவாசாய மெகா மது விருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தகவல் கிடைத்து சொல்லி தேர்தல் கமிஷன் ஒன்றும் தாசில்தார்கிட்ட சொல்லி ஒன்றும் கண்டுக்கலை. நாங்கள் சொல்லியிருக்கோம் தேர்தல் கமிஷனில் பறக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதிமுகவுக்கு தான் நேரடி போட்டியும் இவங்க வந்ததுனால பாமக அவங்க ஜெயிக்க சான்ஸ் இருக்குது. திமுக தலைமை சுட்டி காட்டியது தமிழக உளவுத்துறை. அதன் பின் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஏற்பாடில் வந்து இதெல்லாம் வெற்றி பெற்ற பின் முதல்வர் ஸ்டாலின் சந்திக்கவும்ட்டாங்க. பன்னீர்செல்வம் உள்ளூர் மாவட்ட செயலர் அழைத்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா அடிக்கடி அங்கே அந்த ஊருக்கு வரவர் போடும் அந்த இடத்துக்கு. ஸோ கூவாத்தூர் சொகுசு விடுதி அறிமுகம் செய்ததை போல் திமுக ரிசார்ட் பத்திரிகையாளர்களை அழைத்து சென்று பார்ட்டி நடத்தியிருக்காங்க. காரிமங்கலம் கம்பையனோடு சாலையில் பந்தராவளி அருகே அமைந்துள்ள அந்த ரிசார்ட்டுக்கு தான் தருமபுரி வரும்போதெல்லாம் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் பன்னீர்செல்வம் வருவார் அப்படிங்கிறாங்க. நிறைய கூத்தால் நடக்கும் ரீசெண்ட்டுமில்ல. மக்கள் நமக்கு தேவையானதை நம்ம தான் எடுத்துக்கணும். இல்லைன்னா ஆண்டவனையும் காப்பாற்ற முடியாது. நன்றி, ஜெயந்த்.